எப்போ ரிலீஸ் பண்ணுறோம் அதெல்லாம் முக்கியம் கிடையாது, நீங்கள் வந்தால் மட்டும் போதும். இவரை பார்த்து தமிழ்நாட்டில் பிடிக்கலன்னு எவனாவது சொல்லுவானாயா? நீங்க ரொம்ப புகழ்றீங்க. பாரியா பிடிக்காத ஆளியா? இன்னைக்கான மூவி அப்டேட்ஸ் டே 52. ஸோ இன்னைக்கான முதல் அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயிலர் 2 ரிலீஸ் டேட் அப்படிங்கிறது அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க 15/10/2026. ஸோ அன்றைக்கி என்னென்னலாம் உங்களோட டேட்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் இப்போயே போஸ்ட்போன் பண்ணி வச்சுருங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்த நாள் அவரோட மருமகன், அதாவது எக்ஸ் மருமகன், அதாவது ஓம் படம் வந்துட்டு அடுத்த நாள் ரிலீஸ் ஆக போகுது. 15ஆம் தேதி ரஜினி சாரோடைய ஜெயிலர் 2 அப்படின்னு ரிலீஸ் ஆக போகுது. 16ஆம் தேதி தனுஷ் அவர்களுடைய ஓம் படம் அப்படின்னு ரிலீஸ் ஆக போகுது. தனுஷ் சாரோட ஒரு மிகப்பெரிய ஜென்ரேஷனல் கம்பேக்காக இருக்குன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு படம். ஆனால் அந்த படத்தை கூட இப்போ தலைவரே வந்துட்டு ஒரு கிளாஷுங்கிறத பட போகிறாங்க. இதுக்கு நீங்கள் ஏதாச்சும் ஒரு படம் தீபாவளிக்கு போஸ்ட்போன் பண்ணியிருக்கலாம். தீபாவளிக்கு ஒரு பெரிய படமே இல்லை, எல்லாம் அந்த ஆயுத பூஜை அப்படிங்கிற அந்த லீவே ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்க போல். சரி பார்க்கலாம், 2 படமும் ஹிட் ஆகட்டும்னு சொல்லிட்டு வேண்டிக்கலாம். 2வது மிக முக்கியமான அப்டேட்டு, ஜனநாயகனுக்கு ஏ சர்டிஃபிகேட் கிடைக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்காமா. ஸோ ஏ சர்டிஃபிகேட் கிடைக்கிறதுக்கான மோஸ்ட்லி சான்சஸ் இருக்காமா. தமிழில் சர்டிஃபிகேட் கிடைச்சதாகவும் பேசிகிட்டு இருக்காங்க, இனியும் அஃபிஷியல் கன்ஃபார்ம் ஆகலை. ஹிந்தி தெலுங்குக்கு மட்டும் இப்போதைக்கு அவங்க திருப்பி ரீசென்சருங்கிறது அனுப்பிட்டு இருக்காங்க. தமிழுக்கு சென்சார் சர்டிஃபிகேட் கையில் கிடச்சிருச்சு. இது மட்டும் இல்லாமல் டிஸ்ட்ரிபியூட்டர் மீட்டிங் அப்படிங்கிறது நடந்திருக்காமா. டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஜூலை 24ஆம் தேதி ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களாமா. ஆனால் ஓடிடி சைட்லேருந்து இல்லை, நீங்கள் ஜூலை 14ஆம் தேதி ரிலீஸ் பண்ணணும், ஜூலை 16ஆம் தேதி ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடி சைட்லேருந்து ப்ரெஷர் போட்டுருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் 1 மந்த் ஆகும். ஸோ அப்போ இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு அது ஒரு ஸ்பெஷல் மூவியாக வந்துட்டு இறக்கி விட முடியும் அப்படிங்கிற மாதிரி ஓடிடி சைட்லேருந்து ப்ரெஷர் பண்ணிட்டுருக்காங்களாமா. ஸோ இப்போ ஜூலை 16 இல்லாட்டி ஜூலை 24 அப்படிங்கிற டிசிஷன் வந்துட்டு முழுக்க கேவின் கிட்ட தான் இருக்குது. ஸோ இனி ஹிந்தியோடதும் தெலுங்கோடும் சென்சார் சர்டிஃபிகேட் கையில் வந்துருச்சுன்னா அஃபிஷியலி அப்டேட் அப்படிங்கிறது விட்டுருவாங்க, ஏ சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு ஒரு ரிலீஸ் அப்டேட்டோ அப்படிங்கிறது விட்டுருவாங்க. ஸோ தளபதியோட 1 லாஸ்ட் டான்ஸ் அப்படிங்கிறது ஜூலையில் வரப்போகுது. ஸோ எல்லோரும் பண்டிகைக்கு ரெடியாக இருங்க. 3வது முரளி விஜய் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு வில்லனாக நடிக்க போகிறாராமா. ஸோ அனுராக் கஷ்யப் அவருடைய படத்தில் வந்துட்டு, இந்த படத்தோட பேர் அவருக்கு வித்தியாசமாக இருக்குது, அங்கிள் 1 2 3, அதாவது அங்கிள் கிடையாது, அங்கிள் 1 2 3 அப்படிங்கிற படத்தோட வில்லனாக வந்துட்டு நடிக்க போகிறாராமா. ஸோ கிரிக்கெட்டர்ஸ் ஒவ்வொருத்தவங்களும் அப்படியே வந்துட்டு ஆக்டிங்குள்ளே வந்துட்டுருக்காங்க. ஹர்பஜன் சிங் ஏற்கனவே பார்த்தோம், இப்போது தலைவர் முரளி விஜய் அப்படிங்கிறது இறங்கியிருக்காரு. அவருக்கு வில்லன் ரோல் செட் ஆகுமான்னு தெரில, பார்க்கலாம் என்ன மாதிரி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் இதே மாதிரி நிறைய அப்டேட் தெரிஞ்சுக்க எப்போதும் போல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா.